ஹல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்துட்டு நேற்று ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. நெகட்டிவ் கேண்டில் இருந்திருந்தது உங்கள் பேட்டர்னில் அப்படின்னா ஒரு செல்லிங் ட்ரேட் நீட்டாக சிபிஆர் வரைக்கும் வந்தது. சிபிஆரில் உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தெரியுதான்னு தெரில. பையிங் ட்ரேடும் இங்கே ஒரு நல்ல பையிங் ட்ரேடும் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஓவரால் 2 ட்ரேட்ஸ் இருந்திருக்கும். நம்ம லாஸ்ட் வீக் எஜுகேஷன் வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அது ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ட்ரேடிங் சைக்காலஜி நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பார்ட் ஏ வீடியோ லாஸ்ட் வீக் போட்டிருக்கேன். பார்ட் பி வீடியோ இந்த வீக்கெண்ட் போடுவேன். ஸோ அதோட ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் செப்டம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எவ்ரி 30 days ஒரு சைக்காலஜியோட இதை எடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன் என்னோட லைவ் ட்ரேட்ஸில். ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து டெய்லி அனாலிசிஸோடய அட்டாச் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அப்ரோச் கிடைக்கும். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீக்கெண்ட் எஜுகேஷன் வ்ளாகில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் வீக் நான் என்ன சொன்னது தெரியாதவங்க, நான் வந்துட்டு ஐ பட்டனில் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். மேபி அது இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் கிடையாது. நான் செப்டம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளியராக டிஸ்க்ளைமரோட சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்ததில் பாதி இன்ஃபர்மேஷன் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அது எப்படி நீங்கள் எடுத்துட்டீங்க, நான் எப்படி கன்வே பண்ணுங்கிறதுல எனக்கு ஒரு டவுட். ஸோ இந்த வீக்கெண்ட் கிளாரிட்டியோட போட்டுட்டு ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் எதில் வச்சிருக்கு அப்படின்னா 50,368 வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 50,368 ஓகேங்களா? க்ளோசிங் வந்துட்டு வச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட், எல்லோ லைன். ஸோ இது டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? பிவிசி இஸ் ஈக்குவல் டு 50,368 ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு எக்ஸாக்டாக இன்னைக்கு ஹை 50,727 இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. லோ வந்து 50,260 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு செக்ஷன் ஆஃப் சிபிஆர் மட்டும் பாஸ் த்ரூ ஆகலை. பட் கேண்டில்ஸ் பாஸ் ஆகிட்டனாலே இது வந்து பார்ஷியலி வெர்ஜின் மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ இப்படி இருக்குது மார்க்கெட்டில். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு சிம்பிளாக அனலைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மார்க்கெட்டோட சப்போர்ட் ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 50,280 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட்டாக மார்க்கெட் அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. இந்த இடத்த 280 பிரேக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ட்ரேட் கிடையாது செல்லிங் சைடு. அதாவது 280 பிரேக் இதுதான் லாஸ்ட் ஸ்விங் ஆஃப் மார்க்கெட். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு 49,900 மாறிடும். ஓகேங்களா? கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 50,025 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டார்கெட் கிடைக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்துட்டு இந்த ஸ்விங்ஸை ஹோல்ட் பண்ணி விச் மீன்ஸ் 50,400லேருந்து 300க்குள்ளே இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணி பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்சைடில் வந்துட்டு நாளைக்கு 700 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கேப் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா 51,300 அந்த கேப் வரைக்குமே கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த கேப்னு புதுசாக கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த கேப் ஓகேங்களா 51,400 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளாட் அண்ட் கேப்புக்கு. ஓகேங்களா? வாட் இஃப் வெரி பிக் கேப் டவுன் அண்ட் வெரி பிக் கேப் அப் அப்படின்னா கேப் டவுன் வரும்போது கேப் அப் வரும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இங்கேருந்து கேப் அப் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல கீழே வெரி பிக் கேப் டவுன் ஆனாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எடுக்குது, அதாவது பையிங்கா இல்லை செல்லிங்கான்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் மோஸ்ட் ப்ராப்ளி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இந்த நான் சொன்ன இந்த அனாலிசிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேப் அப் பண்ணாலும் ரொம்ப அந்த இடத்துலேருந்து பையிங் ட்ரேட்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. எனி சப்போர்ட் கிட்ட புல் பேக் கொடுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆரோ இல்லை க்ளோசிங் ப்ரைஸ் இருந்தோ தான் நீங்கள் பையிங் ட்ரேட்ஸ் எடுக்கணும். இல்லை இது ரெண்டையும் பிரேக் பண்ணதா எப்படி உங்களோட அனாலிசிஸ் அங்கே போதும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி உங்களோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50,400லேருந்து 50,260 தான் லாஸ்ட் ஸ்விங். இந்த ரேஞ்ச்குள்ளே மார்க்கெட் எதை பிரேக் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு பையிங் ட்ரேட் எடுக்காதீங்க. ஐ மீன் செல்லிங் ட்ரேட் எடுக்காதீங்க. வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். மார்க்கெட் வந்துட்டு இங்கிருந்து வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருந்தது 50,300 வந்துட்டு பையிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. இது கிட்டத்தட்ட ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. போயிட்டு மேலே வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு 53,200 இந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்பவும் ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு மார்க்கெட். வந்துட்டு
இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் 2 புல்லிஷ் பின் பாஸ் மாரி வந்துட்டு போட்டிருக்கு. ஒண்ணு ரெட் கேண்டில், ஒரு கிரீன் கேண்டில். இப்போ மார்க்கெட் செல்லிங்கே வரணும் அப்படின்னா கூட, மார்க்கெட் வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேப் நம்ம சொன்னோம் இல்லையா? 51,400 இந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து செல்லிங்கே போனாலும் போகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் பையிங்க்கான ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எய்தர் மார்க்கெட் இத டெஸ்ட் பண்ணிட்டு செல்லிங் வரும்னா இப்படி கீழ எம் போட்டுறலாம். இல்ல இங்கேருந்து பையிங் போனா அப்படியே மேல பையிங் போலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பையிங் ட்ரேட் பாசிபிள் ஆகறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. பட் கண்டிப்பா பையிங் தான் போகும்ன்னு சொல்ல. செல்லிங்கும் போனா அதுதான் சொல்றேன். நம்ம சைடு நம்ம இதுதான் நடக்கும்ன்னு சொல்லிட்டு நம்ம லெவல்ஸ் தான் பார்க்கணும். அப்ப என்ன லெவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, 5260 தான் வந்துட்டு லாஸ்ட் ஸ்விங். அத பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சா மட்டும் நீங்க செல்லிங் ட்ரேட் எடுங்க. இல்லாத வரைக்கும் பையிங் ட்ரேட் பாருங்க. இந்த அனாலிசிஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா, நம்மளோட மெயில் ஐடி ஷிவாரி ட்ரேடர்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுல மறக்காம டவுட் இருந்தா பிங் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.